இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாழ்ந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் அதிகம்னா, இன்றைக்கு அத்துணை மருத்துவமனைகள் இன்றைக்கு உண்டு. நம்முடைய உடல் பாகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெஷலிஸ்ட் உண்டு. அனைத்திற்கும் மருத்துவம் உண்டு. என்ன தேவை ஹாஸ்பிட்டல் போனால் அத்தனை செக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு 100 ஆண்டுகள் முன்பு கிடையாது. நம்ம தாத்தா காலத்தில் மரம் ஒன்றும் கிடையாது. வயல்வெளிக்கு போவாங்க, அங்கே நாற்று நடுவாங்க, அரை பருப்பாங்க, வந்து நிம்மதியாக சாப்பிட்டு கஞ்சியை கொடுத்து நிம்மதியாக படுப்பாங்க. 100 வயசு வரைக்கும் அவங்க வாழ்ந்தாங்க. இன்றைக்கு இந்த விஞ்ஞான உலகத்தில் இன்றைக்கி எவ்வளோ முன்னேற்றம் தான் சொல்லலாம். ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே ப்ரெஷர் குக்கர் மாதிரி அப்படியே அடைஞ்சி பொங்கி போய் கிடக்குது. அப்படி தான் சொல்லுவோம் உண்மை. இப்படி இப்போ மனுஷனுக்கு சொல்கிறது சுமை பாரம்னு சொன்னால் உடம்பில், மனசில், மைண்டில் எல்லாத்துலேயும் மனுஷன் என்ன பண்ணுறான்? பெரிய மூட்டையை தூக்கி சுமந்து திரிகிறான். உண்மையாக தான். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அதிக பாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நமக்கு கடவுள் இன்றைக்கு தருகின்ற அழைப்பு இன்றைய வாசகங்கள். கஷ்டப்படுறியா? சோகமாக இருக்கா? மனசு பாரமாக இருக்கா? மைண்டு பாரமாக இருக்கா? எல்லாத்துலேயும் தூக்கி வச்சு இப்படி அழுத்தி வச்சிருக்கியா? வா, என்கிட்ட வா என்று இயேசுப்பா அழைக்கிறார். இந்த திருவருகை காலத்தில் இயேசுப்பான்னு அழைக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசிக்கிறோம். நாம் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சூழ்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன கஷ்டம்? வாங்க. அதை கேட்டு பாருங்க பார்ப்போம். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். இது வரைக்கும் சரி. இதுக்கப்புறம் பாருங்க பார்ப்போம். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றாரு. அதனோட அவருடைய நுகம் என்றால் இந்த வண்டி மாடு இருக்குது. வண்டி மாடு இருக்குது இல்லையா? மாடு வண்டி இழுக்கும் பொழுது அந்த கழுத்தில் ஒரு தடி வைப்பாங்க பாருங்க, அதான் நுகத்தடின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்ன பண்ணாங்க, வண்டியோட சேர்ந்துருக்கும். தூக்கி மாட்டு கழுத்தில் வைப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு மாடு என்ன பண்ண, வண்டியை முன்னே இழுத்துட்டு போகும். அந்த நுகத்தடி இது பார்த்தீங்களா? அந்த தடி அந்த மாட்டுடைய கழுத்தை அறுக்கக்கூடாது, அறுவக்கூடாது. அந்த கட்டை மாட்டுடைய கழுத்தை புண்ணாக்கக்கூடாது. அப்போ அந்த நுகத்தடி என்பது சாஃப்டாக இருக்கணும். அது அந்த சுகமாக அதை இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த அவ்வளோ சாஃப்டாக. அப்போது அதை செய்கிறார பார்த்தீங்கன்னா தச்சர், கார்பெண்டர் தச்சராக பார்த்தீங்களா, அவருடைய கை தான் இருக்குது. ரொம்ப வழவழன்னு செஞ்சேன்னா அவங்க அது வழுக்கிட்டு போயிடும். அப்போது ரொம்ப வழவழன்னு செய்யக்கூடாது. சொரப்பாக இருந்தால் என்ன பண்ணும், கழுத்தை அப்படியே அறுத்துடும், அப்படி புண்ணாக்கிடும். அப்போது அந்த மாடு இழுக்கின்ற அந்த பக்குவத்தில் அதை செய்கிற விஷயங்கிறது பாருங்க, அது அப்புறமா ஒரு கலை. அது அந்த தடியும் ஒரு சுமை தான், அது கழுத்தில் வெயிட்டு தான். அது அந்த வெயிட்டை வச்சுக்கிட்டு அதை இழுக்கணும்னா அந்த வெயிட் இருக்கிறது தெரியக்கூடாது. இப்போ யோசிச்சு பாருங்க பார்ப்போம். எசப்பா பாருங்க பார்ப்போம். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்கிட்ட கற்றுக்குங்க. என் நுகம் அழுத்தாது, உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் உங்களுக்கு எளிதாக இருக்கும். நல்லா கவனிங்க. சூசையப்பர் தச்சர், ஏசப்பட வாழ்ப்பு தந்தை யார்? தச்சர். அப்போ கண்டிப்பாக ஏசப்பட பண்ணியிருப்பார், தச்சு வேலை கூட இருந்திருப்பார். அப்போ அவர் என்ன பண்ணிருப்பார்? கண்டிப்பாக அந்த நுகத்தை செஞ்சு பழக்கமாக இருக்கும் அவருக்கு.
நுகத்தடி பண்ணி நிச்சயமாக ஏசப்பாவுக்கு பழக்கம் இருந்திருக்கணும், நிச்சயமாக இருந்திருக்கணும். கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க இங்கே. அப்போ அதை உதாரணம் சொல்ல, அப்போது ஏசப்பாவை பின்பற்றணும்னு சொன்னால் சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும், சில விஷயம் கடைப்பிடிக்கணும் இல்லையா? ஒரு பணக்காரன் என்ன பண்ணுறான், ஏசப்பாட்டு வருமா, ஆண்டவன் அவங்களை பின்பற்றணும். அப்படியா? 10 கட்டளையும் கடைபிடிக்கிறேன். அப்படியா? ஒன்று பண்ணு, நீ போயிட்டு உன் சொத்தெல்லாம் விற்று ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு வா, அப்புறம் என் பின்னாடி வான்னு சொல்லுவார். அவன் போயிட்டு வரவே மாட்டான். அப்போது உள்ளத்தாலும் உடலாலும் தூய்மையாக, இல்லையா, எந்த ஒரு ஆசை பற்று இல்லாமல் கடவுள் மட்டுமே நமக்கு வேணும்னு இருக்கிறோம். இந்த நிலை தான் நுகம். இதை இவன் ஒருவன் கடவுளுக்காக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறானோ அவருடைய எல்லா சுமைகளையும் ஆண்டவர் போக்கி விடுகிறார். ஆண்டவர் நம்முடைய முன்னோர்கள்லாம் பண்ணாங்க. இஸ்ரேல் மக்கள் ஏசப்பாவை இனம் கண்டு கொள்ளவில்லை, அவர் முன்னாடி போகலையே, அவரை வெறுத்து ஒதுக்குனாங்களே. தலைமை குருக்கள், சதுசேயர், பரிசேயர், மரல் அறிஞர்கள் வெறுத்து ஒதுக்குனாங்களே ஏசப்பாவை, கூட போகலையே. பாருங்க பார்ப்போம். அந்நிய மக்கள் தான், தீர் செய்த அந்நிய மக்கள் தான் ஏசப்பா கூட நிறைய பேர் வந்தாங்க. சொந்த மக்கள் அவரை புறக்கணிச்சாங்க. அழைப்பு கொடுக்காத ஆண்டவர் எங்கே, எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களை என்ன பண்ணுவேன், நான் இலைப்பாறுதல் கொடுப்பேன் உங்களுக்கான ஆண்டவர் அழைக்கிறார். நாம் தான் பண்ணுறோம். நம்ம முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். நம்ம நம்முடைய எண்ணத்தை முதல் வாசகாக பிரதிபலிக்குது பாருங்க பார்ப்போம். என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது. எங்கே ஏன்னா கடவுள் பார்க்குறாரு, கடவுள் எங்கே பார்க்குறாரு. என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை. நான் சொல்கிற வார்த்தை கடவுள்கார ஊழ, நான் சொல்கிற விஷயங்கள் எங்கே சாமி கேட்குறாரு என்று, இல்லையா, என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? யாக்கோபு இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பேர். இஸ்ரேல் மக்களே, நான் உங்களுக்கு செவி கொடுக்கல, உங்கள் பிரச்சனையை கேட்கலன்னு எப்படி நீ சொல்லலாம்? இந்த உலகத்தை பாருயா, இந்த கடலை பாரு, வானத்தை பாரு, எல்லாத்தையும் படைச்சு உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். நான் எனக்கு அவங்க மேலே அன்பு இல்லை. சில என்ன பாருங்க பார்ப்போம். நான் உங்களை இளைப்பாற செய்வேன், நான் சோறு உற்றவருக்கு வலிமை அளிக்கிறேன், வலிமைந்தவருக்கு ஊக்கம் கொடுக்கிறேன் என்று வழியாக சொல்ல வருங்க ஆண்டவர். நம்ம சொல்கிறோம் நமக்கு எங்கெல்லாம் கடவுள் செய்கிறாரு, கிடையாது. கடவுள் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணி துளி நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம கூப்பிட்றார். நாம் என்ன பண்ணுறோம், அவர் குரலை கேட்காமல் நம்ம காதை அடைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாம் சகோதரர்களே, கடவுள் அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பழகினில் கலந்திட, அவர் வழியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். கடவுள் அழைக்கிறார். அவரை என்கிட்ட வாங்க என்று நாம் தான் என்ன பண்ணுறோம், போக மறுக்கிறோம். அவ்வாறு நாம் சென்றோம் என்றால் கடவுள் நம்முடைய உள்ளத்து உடல் குறைகள் அனைத்தையும் போக்கி, அனைத்து சோர்வையும் போக்கி, புதிய வாழ்வை, புதிய வழியும் கற்பிப்பார். ஒரு பாட்டு ஞாபகம் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு நாகூர் EM அனீஃபா அவர்கள் சிறந்த பாடல், அவர் ஒரு பாட்டு பாடுறதால் ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு எனக்கு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கேட்டு பாருங்கள், அவள் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்ற சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு என இல்லாத கருணை உள்ளவன், அல்லல் படும் உள்ளத்தை தான் பார்க்கின்றவன். அப்படியே நீட்டாக அதை பாடு, அவ்வளோ அற்புதம். ஏன்னா கடவுள் நமக்காகவே இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம கையேந்தணும், அவர்கிட்ட நின்னா போதும். ஆண்டவர் கூப்பிட்றாரு இல்லையா, என்கிட்ட வாங்க. அவரிடம் சென்றால் நம்மிடத்தில் உடல் சோர்வு இருக்காது, உள்ள சோர்வு இருக்காது, இல்லையா, மன சோர்வு இருக்காது. அனைத்து சோர்வுகளையும் கடவுள் நீக்கி நமக்கு புத்துயிரையும் புது வாழ்க்கையும் கொடுப்பார். இது உறுதி. சோர்வுகளே, கடவுளுடைய அழைப்பை ஏற்றால் நன்மை அவருக்கு கிடையாது, நமக்கு தான். எனவே ஆண்டவர் அழைக்கிறார், இருக்கரம் விரித்து அழைக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று அவர் திருவடி சென்றால் நமக்கு இன்று மட்டுமல்ல என்றைக்குமே மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சந்திப்போம்.